மேல்முறையீடு போனா உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அந்த நீதிபதிகள் இதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். செஷன்ஸ்லேயே இவங்களுக்கே அதுக்கு இருந்தது. பட் சிலதையெல்லாம் பார்த்துதான் நீதிபதிகள் முடிவு செய்கிறார்கள். அதான் சொன்னேன், உடனே தூக்குல போட்டுடலாம் நிர்பயா கேஸ் மாதிரி. ஆனா நாளெல்லாம் அனுபவிச்சு சாகின்ற வரை இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறதே, இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனை என்பது மிகவும் மோசமான குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியாயமான தண்டனையாக பார்க்கிறேன். இதை மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன். டெத் பெனாலிட்டி எஸ்கேப், டெத் பெனாலிட்டி நிர்பயா கேஸ்ல இருந்தது. பட் இந்த கேஸ்ல இப்படி போய் முடிஞ்சிருக்கு. ஆகவே அதற்கு வாதாடியவர்கள், குறிப்பாக மகளிர் அமைப்பு நின்று போராடினார்கள், விடவே இல்லை. இப்பொழுது கூட வெளியில வந்து அவங்க பாவம், எப்பயுமே அந்த ஒன்ன வந்து கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்டென்சஸ் அது இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சுதான் முடிவு பண்ண முடியும் கோர்ட்டு. அவங்களுக்கு பாவம் தெரியாம இருக்கலாம். உடனே கொடியை பிடிச்சு தண்டனை வழங்க வேண்டும், தண்டனை வழங்க வேண்டும்னாங்க. அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே சிபிஐனுடைய பிரேயர் அதுதான் இருந்தது. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுடைய பிரேயர் அதுதான் இருந்தது. சாகும் வரை சிறையிலேயே இருக்க வேண்டும்ன்றதுதான் இருந்தது. ஆகவே இந்த கொடுமையை அனுபவித்தாக வேண்டும். இதுக்கு என்ன வயசு, என்ன வெங்காயம் வாழுது? வயசு இருந்தாலும் தானே பண்ணா. பின்னாடி அரசியல்வாதி இருக்கிறது தானே தைரியமா இதுல பண்ணா. அந்த அரசியல்வாதி எல்லாம் சேர்ந்து சப்பக்கட்டு கட்டினா. அது அவர் எடப்பாடியினுடைய ஆட்சியில் தானே இது நடந்தது. வெக்கமா இல்லை சார் இவங்களுக்கு? இதெல்லாம் சொன்னா பொத்திட்டு வருது மகன்களுக்கு. இவனுங்க அக்கா தங்கச்சிக்கு மத்தவங்களுக்கு ஆனா இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பானுங்களா இவனுங்க? பழனிசாமி நான் தான் கேட்கறேன், நீ வேடிக்கை பார்ப்பியா? அப்ப இவ்வளவு கத்தனை இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அது எந்த ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், திமுக ஆட்சியா இருக்கட்டும், நான் ஒன்னும் வக்காலத்து வாங்க போல. ஆனா உன்னுடைய ஆட்சியில உன்னுடைய முதலமைச்சரா இருக்கும்போது அது நடந்தது. ராஜினாமா கொடு, எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணு. அந்தாலையும் பொள்ளாச்சி சேராமன் இருக்கவே கூடாது. பொள்ளாச்சி ராஜினாமா வெளியில வரணும். வெக்கம் கெட்டவங்க சார்.